இரண்டாவது மாதத்தை எட்டியது மேற்காசிய போர். ஒரே மாதத்தில் ஈரானில் 3500க்கும் அதிகமானோர் உயிரிழப்பு. ஹோர்முஸ் நீரிணையில் சிக்கி தவிக்கும் எரிபொருள் கப்பல்கள். உலகளவில் ஸ்தம்பித்த எரிபொருள் போக்குவரத்து. தட்டுப்பாட்டால் தவிக்கும் மக்கள். சமையல் எரிவாயு சிலிண்டருக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். இலங்கை தொடங்கி அமெரிக்கா வரை பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்ந்தது. இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போர் முடிவுக்கு வருவது எப்போது? உலகமே காத்திருக்கும் நிலையில் நாளை காலை மக்கள் முன் பேசுகிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக விமான எரிபொருள் விலை 2 மடங்கு அதிகரிப்பு. இந்தியாவில் விமான கட்டணங்கள் விலை மேலும் உயரும் அபாயம். சென்னையில் வணிக சிலிண்டர் விலை 203 ரூபாய் உயர்ந்தது. 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் 2246 ரூபாயாக உயர்வு. வரும் நாட்களில் ஈரான் மீதான தாக்குதல் தீர்க்கமானவையாக இருக்கும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை. விரைவில் ஒப்பந்தம் செய்து கொள்ளுமாறு அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸட் அறிவுறுத்தல். மேற்காசிய நாடுகளில் உள்ள அமெரிக்க மென்பொருள் நிறுவனங்கள் மீது இன்று முதல் தாக்குதல் நடத்தப்போவதாக ஈரான் புரட்சிகர காவல்படை எச்சரிக்கை. மைக்ரோசாப்ட், கூகுள், டெஸ்லா, ஆப்பிள் உள்ளிட்ட நிறுவனங்களின் பெயர்கள் அறிவிப்பு. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் விருப்பம். எந்த வகையிலும் அத்துமீறல் கூடாது உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை நிறைவேற்ற அதிபர் பெசஷ்கியான் நிபந்தனை. தங்கம் விலை இந்த ஆண்டு இறுதிக்குள் கணிசமாக உயரும். சர்வதேச பொருளாதார சூழல்களை மதிப்பிட்ட பிரபல கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம் கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 3040 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,12,400 அதிகரிப்பு. நிதியாண்டின் முதல் நாளே வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் உயர்ந்தது. 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை. நெல்லையில் நாளை மறுநாள் 2ஆம் கட்ட பரப்புரையை தொடங்குகிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். நாகர்கோவில், விருதுநகர், மதுரையில் பொதுக்கூட்டங்களை நடத்தவும் ஏற்பாடு. பாஜக ஆளும் மாநிலங்கள் போன்று தமிழ்நாட்டில் சாதி மத கலவரங்கள், கும்பல் வன்முறை இல்லை. கலவரத்தை உருவாக்கும் பாஜகவின் சூழ்ச்சிகளை முறியடித்து விட்டதாகவும் மு க ஸ்டாலின் பேச்சு. பாஜக ஆளுகிற மாநிலத்தை போல மத கலவரங்கள் இல்ல, உத்தரப்பிரதேசத்தை போல கும்பல் வன்முறை இல்ல, மணிப்பூர் மாதிரி தொடர் வன்முறைகள் இல்ல. இப்படி எல்லாம் உருவாக்கணும்னு பாஜக செஞ்ச சூழ்ச்சிகளையும் நாம முறியடிச்சிருக்கிறோம். பாஜக, அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தின் பெயரை தட்சிண பிரதேசம் என்று மாற்றிவிடுவார்கள். திருச்சி பரப்புரை பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு தமிழ்நாடாக தான் இருக்கணும். உத்தரப்பிரதேசம் போல, மணிப்பூர் போல வன்முறை காடா மாறக்கூடாது. இவங்க வந்தா தமிழ்நாட்டோட பெயரை தட்சிண பிரதேசம் கூட மாற்றவும் தயங்க மாட்டாங்க. திருச்சி கிழக்கு தொகுதிக்குட்பட்ட காந்தி மார்க்கெட் பகுதியில் வாக்கு சேகரித்த திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் வணிகர்கள் மக்களின் கோரிக்கைகளை நேரில் கேட்டறிந்தார். தலைநகர் சென்னைக்கு சவால் விடும் அளவிற்கு திருச்சியின் வளர்ச்சி உள்ளதாக ஸ்டாலின் பெருமிதம்.
திருச்சிக்கு கடந்த 5 ஆண்டுகளில் 26,000 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மகிழ்ச்சி. ஐந்து ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளது திமுக அரசு. அத்தனை கடனும் மக்கள் தலையில்தான் விழும் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டார். மகாராஷ்டிரா 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டார். இதையெல்லாம் நாம தாங்க கட்ட வேணும். எல்லாம் வர்றீங்க, வேடிக்கை பார்க்குறீங்க, நாங்கள் பேசுறத கேட்கற நினைக்காதீங்க. உங்களுடைய தலையில் சுமத்தப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று பரப்புரை. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க ஏற்பாடு. பிரதமர் நரேந்திர மோடியின் முரட்டு அடிமை கே பழனிசாமி என்று மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். தமிழ்நாட்டில் சங் பரிவாரத்திற்கு அனுமதி இல்லை என்றும் நாட்றாம்பள்ளியில் பரப்புரை. உதயநிதி தாத்தா கருணாநிதி வாஜ்பாய்க்கு முரட்டு பக்தராக இருந்ததை நாடே அறியும். மோடியின் முரட்டு பக்தன் என்ற உதயநிதி விமர்சனத்திற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. திரு உதயநிதி அவருடைய தாத்தா திரு கருணாநிதி அவர்கள் யாருக்கு முரட்டு பக்தராக இருந்தார் என்று நாட்டு மக்கள் அறிவார்கள். யாருக்கு? மத்தியிலே பாரத பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்களுக்கு முரட்டு பக்தராக இருந்தவர் திரு கருணாநிதி அவர்கள். சட்டமன்ற தேர்தலில் ஆளுநர் ஷானவாசுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்காதது ஏன்? நாகையில் மீண்டும் போட்டியிட ஷானவாஸ் விரும்பவில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். சென்னையில் போட்டியிட விரும்பியதால் நாகையை வேண்டாம் என்று கூறியதாக ஆளுநர் ஷானவாஸ் விளக்கம். தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் கட்சிக்காக தொடர்ந்து உழைப்பேன் என்றும் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. அரூர் கேட்டோம் அரக்கோணம் தந்தார்கள், பல்லாவரம் கேட்டோம் பன்ருட்டி தந்தார்கள். அவசர கதியில் விசிகவுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக திருமாவளவன் ஆதங்கம். பாமக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அன்புமணி. 5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று வாக்குறுதி. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் திமுக படுதோல்வி அடைந்துவிட்டதாக அன்புமணி விமர்சனம். 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 66 மட்டுமே திமுக நிறைவேற்றியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. அதனால்தான் கடந்த தேர்தலில் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழக மக்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகள், அதில் வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகள், அதாவது 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்றார்கள். சீர்காழி உள்ளிட்ட அனைத்து தொகுதியிலும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக வேட்பாளர்கள் போட்டி. மதிமுக பொதுச் செயலர் வைகோ திடீர் அறிவிப்பு. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் நிர்வாகிகள் போராட்டம். சேவாதள காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ் தலைவர்களுக்கு சீட் கேட்டு தனித்தனியே முழக்கம். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்த தாவேக நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ், மனு. விஜயின் தேர்தல் பரப்புரைக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரிக்கை. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் தாவேக தலைவர் விஜயுடன் பேசி ஆட்சி அமைப்போம். மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அறிவிப்பு. மேலும் தள்ளிப்போகிறது பாஜக வேட்பாளர் பட்டியல். ஓரிரு நாட்கள் ஆகும் என்று பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் பேட்டி.
Today I am discussing with all the local leaders the potential candidates of the BJP, and I think maybe in a couple of days we will decide the candidates and announce them. சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவாரா என்ற கேள்விக்கு நயினா நாகேந்திரன் சூசக பதில். வேட்பாளர் பட்டியலில் எல்லாருடைய பெயரும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. 3 பேர் பட்டியல் அனுப்பப்பட்டிருக்கு. அண்ணாமலை அவருடைய பேர் இடம்பெற்றிருக்கு. எல்லோருடைய பெயரும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. மகளிர்கள், இளைஞர்கள் எல்லோருக்கும் அதில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. தருமபுரியில் புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா கோலாகலம். கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய மக்களுடன் புதிய தலைமுறை. காவிரி உபரி நீர் மூலம் ஏரிகளை நிரப்ப வேண்டும் என்று 20 ஆண்டுகளாக கோரி வரும் தருமபுரி மக்கள். பழைய பேருந்து நிறுத்தமே மீண்டும் வேண்டும் என்று மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் வலியுறுத்தல். 20 ஆண்டு காலமாக கோரிக்கை காவிரி உபரிநீர் திட்டம். காவிரி உபரிநீர் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளும் நிரப்பணும்னு சொல்றாங்க. வாக்குறுதி மட்டும் தான் கொடுக்குறாங்க. பழைய பஸ் நிலையத்திற்கு பஸ் சென்ட்ரல் மட்டும்தான். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும், துணி கடைக்கு போக முடியும், ஜவுளி கடைக்கு போக முடியும். எந்த ஒரு அனைத்து வசதியும் இருந்த இடம் இது. ஆகையால மறுபடியும் பஸ் நிலையம் இங்கேயே மாத்தணும். நீர் மேலாண்மை மற்றும் நிலத்தடி நீர் பாதிப்பு தொடர்பாக பேசிய சீமான் காலநிலை தொடர்பான புதிய தலைமுறையின் சிறப்பு தொகுப்பை கோவை பரப்புரையில் ஒளிபரப்பி விழிப்புணர்வு. சேலம், திருப்பத்தூர், வேலூர், சென்னை, திண்டுக்கல், மயிலாடுதுறை, நாமக்கல், கரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள் இந்த சிவப்பு பட்டியலில் உள்ளன. 22.61 BCM ஆக உள்ளது. ஆனால் இதில் கணிசமான அளவு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பெண்களுக்கு சரிபாத இடம் கொடுத்தது சிவனுக்கு பிறகு நான் தான் என்று சீமான் பேச்சு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களில் சரிபாதி பெண்களுக்கு வாய்ப்பளித்திருப்பதை சுட்டிக்காட்டி கோவையில் பரப்புரை. அரசு மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக புதிய நீதி கட்சி வேட்பாளர் சுந்தர்சி விமர்சனம். மதுரை மத்திய தொகுதியில் வெற்றி கிடைக்கும் என்றும் நம்பிக்கை. மதுரை மத்திய தொகுதி மக்கள் கண்டிப்பாக வெற்றிக்கணி எனக்கு தருவாங்க நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக இனிமேல் மாசத்தில் 15 நாள் என்னுடைய வாழ்க்கை மதுரையில தான் இருக்கும். அதை நான் உறுதிப்பட சொல்கிறேன். தமிழகத்தில் உள்ள 60 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. குறைந்தபட்சம் ₹5 முதல் அதிகபட்சம் ₹315 வரை கட்டணம் உயர்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா. காவடிகளுடன் குவிந்த பக்தர்கள். இன்று மாலை தேரோட்டம்.